வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளோட மாதவிடாய் நாட்கள ஏன் நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் மென்ஸ்ட்ருவல் கப். வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மாசமும் பேட் வாங்கணும், மாத்தணும், அப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணணும். இந்த ரொட்டீன் உங்களுக்கு போர் அடிக்குதா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் இப்படிதான் ஃபீல் பண்றாங்க. ஆனா இந்த மாதாந்திர சோர்வுக்கு ஒரு செமையான தீர்வு இருக்கு. அது ஒரு சின்ன புரட்சினே சொல்லலாம். அது என்னவா இருக்கும்? வேற ஒன்றும் இல்ல, மென்ஸ்ட்ருவல் கப் தான். அது என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். மென்ஸ்ட்ருவல் கப் அப்படிங்கிறது மெடிக்கல் கிரேட் சிலிகான்ல செஞ்ச ஒரு சின்ன ஃப்ளெக்சிபிளான கப். மாதவிடாய் திரமத்தை உறிஞ்சாம சேகரிக்கிறதுக்காக இத பெண்ணுறுப்புக்குள்ள நாமளே வச்சுக்கலாம். இதுல தான் முக்கியமான வித்தியாசமே இருக்கு. நம்ம வழக்கமா பயன்படுத்துற பேட்ஸ், டாம்பான்ஸ்லாம் மாதவிடாய் திரவத்தை உறிஞ்சிக்கும். ஆனா இந்த மென்ஸ்ட்ருவல் கப் அதை சேகரிச்சு வைக்கும். இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் இதுல இருக்கிற பெரிய பிளஸ். இதனால உடம்புக்குள்ளேயே திரவம் பாதுகாப்பா சேகரிக்கப்படுது. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். புதுசா எதை முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் எப்படி ஈஸியா ஜெயிக்கிறதுன்னு சொல்றேன். பாருங்க, பிரபல மகளிர் நல அமைப்பான ஃபாக்ஸி என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல இத பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா ஒரு தடவை பழகிட்டீங்கன்னா, அடடா, இதை விட ஒரு வசதியான முறை இருக்கவே முடியாதுன்னு நீங்களே சொல்வீங்க. அதனால முதல் முயற்சியில கொஞ்சம் தடுமாறினா கூட கவலைப்படவே வேணாம். இத பயன்படுத்துறது ரொம்பவே சுலபம். 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல கப்பை சி ஷேப்ல மடிச்சு உள்ள செருகணும். ரெண்டாவது, அது லீக் ஆகாம இருக்க லேசா சுழற்றி ஒரு சீல் உருவாக்கணும். அவ்வளோதான். மூணாவது ஸ்டெப், உங்க ஃப்ளோவை பொறுத்து 6 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். கடைசியா கப்போட அடிப்பகுதியை லேசா அழுத்தி அந்த சீலை எடுத்துட்டு மெதுவா வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி மறுபடியும் பயன்படுத்தலாம். சிம்பிள். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா எதுக்காக நான் பேட்ல இருந்து கப்புக்கு மாறணும்னு நீங்க கேக்குறத புரியுது. இதோட பயன்களை கேட்டா நீங்களே அசந்து போயிடுவீங்க. ஆமாங்க, நீங்க பாக்குறது நிஜம்தான். ஒரு மென்ஸ்ட்ருவல் கப்பை சரியா பராமரிச்சா கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் பயன்படுத்தலாம். நம்ப முடியல, ஆனா அதுதான் உண்மை. இதனால சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு பெரிய நன்மைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற ஒரு பேட் மக்கி போக பல 100 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு கப் ஆயிரக்கணக்கான பேட்ஸ் உருவாக்குற குப்பைய குறைக்குது. வசதியை பத்தி பேசலாமா? ஒரு சூப்பர் டேம்பனை விட மென்ஸ்ட்ருவல் கப் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிக திரவத்தை சேகரிக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அடிக்கடி மாற்ற வேண்டிய டென்ஷனே இல்ல. உங்க வேலையை நீங்க சுதந்திரமா பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இதோட நன்மைகள் ஏராளம். நீண்ட காலத்துல நிறைய பணம் மிச்சமாகும். சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது. 12 மணி நேரம் வரைக்கும் பாதுகாப்பு தரதால ரொம்ப வசதியானது. மெடிக்கல் கிரேட் சிலிகான்ல செஞ்சதால உடம்புக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ளோ எவ்வளோ இருக்கணும் துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நன்மைகளை பார்த்த பிறகு உங்களுக்கும் ஒன்னு வாங்கணும்னு தோணுதா? சரி, உங்களுக்கான சரியான கப்பை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு படி. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மென்ஸ்ட்ருவல் கப் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உங்க வயது, உங்க ஃப்ளோவோட அளவு, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து சைஸ் மாறும். அதனால ஒரு மகளிர் மருத்துவ நிபுணர்கிட்ட ஆலோசனை கேட்டு வாங்குறது தான் புத்திசாலித்தனம். இந்தியாலே நிறைய நல்ல பிராண்டுகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. சிரோனா அதோட வளைந்த வடிவத்தால வசதியா இருக்கும். பி சேஃப் ரொம்ப மென்மையா இருக்கும். கார்மேசி பயங்கர ஃப்ளெக்சிபிள். ஆசா மாதிரி, ஐ ஆக்டிவ் மாதிரி பிராண்டுகள்ல கப்பை எளிதா வெளியே எடுக்கிறதுக்கு சின்னதா ஒரு வளையம் கொடுத்திருப்பாங்க. உங்க தேவைக்கு எது சரியா வருமோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இப்போ உங்களுக்கு மென்ஸ்ட்ருவல் கப் பத்தின எல்லா தகவல்களும் தெரிஞ்சிருச்சு. உங்க மாதவிடாய் அனுபவத்தை, உங்க சௌகரியத்தை, ஏன் நம்ம சுற்றுச்சூழலையே மாத்தி யோசிக்க நீங்க தயாரா? இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்கும் நம்ம பூமிக்கும் ஒரு பெரிய நன்மையா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.